ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற பொருள் போட்டு வதங்கும் போது வதங்கிடும். இதுக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு, அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம். இதை வந்து ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து இதை வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமில் எல்லாம் வதங்கி வந்திருக்கும். அப்புறம் ஒரு ட்ராப் வந்து புளி, அதுக்கப்புறம் வந்து புதினா இலைகள் நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை ஊற்றுற டைம்லேயே இது செஞ்சு முடிச்சிடலாம். இதை ஆற வச்சுட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளித்து கொட்டிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.